ஃப்ளஷ் ஆர் த ஸ்பிரிட், மாம்சமோ ஆவியும், இதை குறித்து உள்ள ஒரு கம்பேரிசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆவியில நடக்கின்ற போராட்டங்கள், அதே போல மாம்சத்தில் நடக்கிற போராட்டங்கள் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நிறைய நேரத்துல நம்ம மாம்சமும் நம்ம இந்த உலகமும் நம்ம மேற்கொள்ள முடியாதது நிமித்தம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக முன்னேற முடியவில்லை. நிறைய நேரம் நம்மளோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் நம்மளை மாம்சத்துக்கு ஏதுவான வழியில கொண்டு போகும். ஆனா பரிசுத்த ஆவியானவரோ தேவனுக்கு பிரியமான, அதாவது ஆவியானவருக்கு பிரியமான ஒரு வழியில நம்மள எடுத்துட்டு போவார். அப்போ நம்மளோட வாழ்க்கையில தேவன் முன்குறித்த ஒவ்வொரு காரியங்களும் பரிசுத்த ஆவியின் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் மாம்சத்துக்குரியவர் அல்ல, ஆவிக்குரியவர். நம்மளுடைய ஆவியின் அவயங்களை, நம்மளுடைய உள்ளான மனுஷனை, ஆத்துமாவை தேவனுக்கு நேராக ப்ரிப்பேர் பண்றதா ஆவியோட வேலை. இன்னைக்கு இது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக விரைவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த ஃபிளஷ் அண்ட் த ஸ்பிரிட் எதெல்லாம் ஆசைப்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபிளஷ் என்ன ஆசைப்படுது, ஸ்பிரிட் என்ன ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சா மட்டும்தான் நாம எந்த ஆசைக்கு ஏற்றபடி வாழ்ந்து கொண்டிருக்கோம் நமக்கு தெரியும். ஏன்னா வேதம் சொல்லுது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வருஷத்துல, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இல்லைங்களா? ஆவிக்கேற்றபடி நடந்தாதான் இந்த ஃபிளஷை ஓவர் கம் பண்ண முடியும். அப்ப நிறைய நேரத்துல நம்ம ஃபிளஷ்லயே நடந்துட்டு, அப்ப மாம்சத்துக்கு ஏற்றபடியே நடந்துட்டு, நான் ஆவியில தான் நடந்துட்டு இருக்கிறேன், ஆவியில நிரம்பி இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது நம்மளே ஏமாத்திட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம ஃபிளஷ்ல இருக்கிறோம், அதே போல ஆவியானவர் எதை விரும்புறாருன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்த்தா நமக்கு நல்லா கம்பேரிசன் புரிஞ்சிடும். ஃபிளஷ்ல இருக்கும் பொழுது, அதாவது மாம்சம் எதை குறிக்கிறது, மாம்சத்து கூறியங்கள் இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது, ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ரொம்ப அழகாக சில காரியங்கள் போட்டிருக்கோம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படிய தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்போ ஒரு பாவம் நம்மளுடைய சரீரத்தை ஆள செய்யக்கூடாது. அப்படி ஒரு பாவமான காரியங்கள் நம்மளுடைய சரீரத்துல ஆளுகை செஞ்சிருச்சுன்னா அதுதான் ஃபிளஷ். அதுதான் என்ன சொல்றது, அந்த மாம்சம்னு சொல்றது. ஓகேங்களா? சரி, இப்போ மாம்சம் எதெல்லாம், ஆவி எதெல்லாம் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பார்த்துறோம். த ஃபிளஷ் ஃபிளஷ் டிசைர்ஸ் த வேர்ல்ட், உலகத்துக்குரிய காரியங்களே ஆசைப்படும். இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தின் ஆசையை தான் கொண்டு வராங்க. ஓகேங்களா? உங்களுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்குங்க, உங்களுக்கு கார் கிடைக்குங்க, உலகத்தின் ஆசையை தான் பிரதானமா படுத்துவாங்க. ஓகேங்களா? அதே நேரத்தில் ஆவியானவருடைய ஆசை என்ன பார்த்தீங்கன்னா வேர்டு. ஓகேங்களா? தேவனுடைய வார்த்தை, வார்த்தை தான் பிரதானமாக இருக்கும். அவங்களோட ஆசையே வார்த்தை. இந்த வார்த்தை வேற யாரும் கிறிஸ்து. கிறிஸ்து தான் உங்களுக்கு, இயேசு தான் உங்களுக்கு பிரதானமாக ஒரு ஃபோக்கஸாகவே இருக்கும். அந்த லைஃப் அட்டைனிங் ஃபோக்கஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா த கிரைஸ்ட். அல்டிமேட்லி அவர் தான் எவர்லாஸ்டிங்ல நம்ம டிராவல் பண்ணுவார். இன்னைக்கு நமக்கு கையில கோல்டு இருக்கலாம், அல்லது பணம் இருக்கலாம், கார் இருக்கலாம், பெரிய பெரிய ஆசைகளோ சொத்துக்களோ நம்ம வச்சிருக்கலாம். தட் வில் நாட் டிராவல் ஃபார் எட்டர்னிட்டி. ஓகேங்களா? அது ஒரு நாள் அழிந்து போகும். அந்த ஆசை நமக்கு உலகத்துக்கு மீதோ, ஆசைக்கு மீதோ, அல்லது இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு மீதோ, உலகத்தின் பணத்தின் மீதோ நம்மளுடைய ஃபோக்கஸ், ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் அதுதான் இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நிறைய பேர் பண்ற தப்பு அதை தான் இன்னைக்கு மக்களுக்கு போதிக்கிறாங்க, அதை தான் மக்களுக்கு கொண்டு வராங்க. மக்களுக்கும் அதை நம்பி தான் ஆண்டவருக்குள்ளாக வராங்க. ஓகேங்களா? ஆண்டவரை நீங்க ஒரு தேவைக்காக வரீங்கன்னா, நீங்க தேவைதான் உங்களோட பிரதானமாக இருக்குது, ஆண்டவர் உங்களுக்கு பிரதானமாக இல்லை. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அப்ப ஃபிளஷ் டிசைர்ஸ் த வேர்ல்ட், அதே போல ஸ்பிரிட் டிசைர்ஸ் த வேர்ட். ஓகேங்களா? தேவனுடைய வார்த்தையை டிசைட் பண்ணும். அந்த ஃபிளஷ் டிசைர்ஸ் த லஸ்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா லஸ்ட். அதே நேரத்துல ஸ்பிரிட் பியூரிட்டி கொண்டு வரும். ஓகேங்களா? பரிசுத்தத்தை அது ரொம்ப விரும்பும், பியூரிட்டி. ஓகேங்களா? எங்கெங்கெல்லாம் இங்க இச்சைகளுக்கு எதுவாக இருக்குதோ அங்க பரிசுத்தத்துக்கு ஏதாவது ஆசைப்படும். ஓகேங்களா? உலகத்தின் இச்சைகளாக இருக்கலாம், மாம்சத்தின் இச்சைகளாக இருக்கலாம், சரீர பிரகாரமான இச்சைகளாக இருக்கலாம், அல்லது அடுத்தவங்களை குறித்து, ஓகேங்களா, அவங்க இச்சிக்கிற காரியங்கள். ஓகேங்களா? அப்போ இந்த எல்லாமே மாம்சத்துக்குரியது. அப்போ நம்ம இந்த மாதிரி காரியம் நம்மளோட வாழ்க்கையில காணப்பட்டுச்சுன்னா we are not walking in the spirit, we are walking on the flesh. அதே நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்தை போதிப்பார். உலகத்தின் ஆசையோ, மற்றவர்கள் மீது உள்ள கண்களோ, அல்லது மற்றவர்கள் மீது இருக்கின்ற பொறாமையின் கிரைகளோ எதுவுமே இவங்களை ஈர்க்காது. ஓகேங்களா? அப்போ ஃபிளஷ் டிசைர்ஸ். மூன்றாவது பாத்தீங்கன்னா மாம்சம், அதாவது ஃபிளஷ் எதை டிசைர் பண்ணா டு பி ஹாப்பி. இன்னைக்கு உலகம் பாத்தீங்கன்னா ஹாப்பி டேஸ் கொண்டாடுறாங்க. ஹாப்பி தான். The Bible doesn't talks about the happy. இல்ல, ஆனா அதே நேரத்துல பைபிள் டாக்ஸ் about the joy.
இல்ல அந்த ஜாய் வந்து ஃப்ரம் இன்சைட். த ஜாய் இஸ் டிஃப்ரெண்ட், த ஹாப்பி இஸ் ஜாய் வந்து ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இந்த ஹாப்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமிக்குரியது, அது ஒரு டெம்பரவரி தான். ஓகேங்களா, ஒரு 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 ரெக்ரியேஷன் போறாங்க, ஒரு கிளப்புக்கு போறாங்க, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கும். அது முடிஞ்சிட்டு வந்தோன்னா அந்த தே வில் லூஸ் த ஹாப்பினஸ். ஓகேங்களா, அதே நேரத்தில் த ஜாய் இஸ் எட்டர்னல், ஜாய் வில் கண்டினியூஸ். அந்த ஜாய் வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணும். அதுதான் கிரைஸ்டோடது. அது வந்து ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்ல வருகின்ற ஒரு 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 நேச்சர். ஓகேங்களா, அதே போல ஃப்ளஷ் வந்து கம்ஃபர்டபிளி சிங்க் அலாங் வித் வேர்ல்டு சிஸ்டம். இந்த வேர்ல்ட்லி வேல்யூ சிஸ்டமுக்கு ரொம்ப அது கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேங்களா, அது ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கும். அதே நேரத்தில் இது பார்த்தீங்கன்னா மேலான காரியங்களுக்கு ஆசைப்படும். எது? ஸ்பிரிட், நாட் ஆஃப் திஸ் வேர்ல்டு. அதாவது வருகின்ற காரியங்கள், மேலான காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ரொம்ப ஆசைப்படும், தேவனுடைய வார்த்தை குறித்து ரொம்ப ஆசைப்படும், அவருடைய சித்தத்தை செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படும். எதுனா? ஸ்பிரிட். ஓகேங்களா, அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஆசை கொடுக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மேலான காரியங்கள். உலகத்தின் ஆசைகளை கொடுக்கறது போல இட் 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 இஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த வேர்ல்டு. உலகத்துக்குரிய காரியமோ உலகத்தின் வேர்ல்டு சிஸ்டத்தை இது ரொம்ப ஆசைப்படும். ஓகேங்களா, அப்போ இது எல்லாமே உங்களை ஃப்ளஷ் அண்ட் ஸ்பிரிட்டை பத்தி கம்பேர் பண்ணுறாங்க. சில இடத்துல எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, இஃப் யூஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு த ஸ்டேட்டஸ், சில பேர் ஸ்டேட்டஸ் ரொம்ப பார்ப்பாங்க. ஓகேங்களா, கல்யாணம் எடுக்கும் போதும் சரி, மற்றவங்க கிட்ட பழகும் போதும் சரி, இந்த ஸ்டேட்டஸ் அவங்க நம்ம ஸ்டேட்டஸ்ல இருக்கிறான்னு பார்ப்போம். அப்படின்னா யூ ஆர் ஆப்ரேட்டிங் இந்த ஃபிளஷ், இன்னும் மாம்சத்துல தான் இருக்கீங்க. ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளோ ஆவிக்குரிய பிறப்பிலோ நீங்க வரவே இல்லை. அதே நேரத்தில் இந்த ஸ்பிரிட் என்ன ஆசைப்படணும்? ட்ரூத். ஓகேங்களா, சத்தியத்துக்கு அது அது பயங்கர வைராக்கியமாக நிற்கும். இங்க ஸ்டேட்டஸ்க்கு வைராக்கியம், ரொம்ப ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல இருக்கணும். பேசும்போது, பழகும் பொழுது, அல்லது அவங்களோட பதவி குறித்தோ அவங்களோட வேலையை குறித்தோ அது ரொம்ப பெருமையா நினைப்பாங்க. ஓகேங்களா, அது எல்லாமே வந்து மாம்சத்துக்குரியது. ஆனா அதே நேரத்தில் நீங்க சத்தியத்துக்கு நீங்க நின்று பாருங்களேன், தேவனுடைய வார்த்தைக்கு நின்று பாருங்களேன், அது வந்து ஃபிளஷ். அந்த உலகம் உங்களை அங்கீகரிக்காது. உலகம் உங்களை பார்த்தா முட்டாளன்னு சொல்லும். உலகம் உங்களை வந்து ஒன்றும் தெரியாதவன், அறியாதவன் சொல்லுவாங்க. ஆனா நீங்க தேவனுக்காக நீங்க நிற்கும் பொழுது அதுதான் இந்த ஸ்பிரிட் வில் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த லார்ட். ஓகேங்களா, அந்த ட்ரூத்துக்காக நிற்க. செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ். அடுத்த ஃபிளஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா செல்ஃப். நான் நல்லா இருக்கணும், எனக்குரிய ஆசீர்வாதங்கள், எனக்கு எனக்கு எந்த ஒரு தடையும் வரக்கூடாது. அப்போ இந்த செல்ஃபை தான் அங்கே ப்ரொமோட் பண்ணணும். நான் யார் தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா, என்னோட வேல்யூ என்ன தெரியுமா, என்னுடைய என்னுடைய ரேட் என்ன தெரியுமா, இன்னைக்கு உள்ள ஊழியக்காரங்களாம் சொல்ற காரியங்கள். ஓகேங்களா, எனக்குன்னு ஒரு டேக்லைன் வச்சிருக்கேன், ப்ரைஸ் டேக் என்னன்னு தெரியுமா, என் மேல இருக்கிற அபிஷேகம் என்னன்னு தெரியுமா, அப்படின்லாம் வந்து அது பெருமையை பேசுறாங்க. பிகாஸ் தே ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு செல்ஃப். தே ஆர் ஆப்ரேட்டிங் இன் த ஃபிளஷ், நாட் ஆன் த ஸ்பிரிட். ஓகேங்களா, தேவனுடைய வார்த்தையை அல்லது பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறவங்க யாருமே அவங்களோட சுயத்தை பத்தி பேச மாட்டாங்க. அன்னைக்கு சுயம் முடிஞ்சிருக்கும். they will be get separated from the world. ஓகேங்களா, செல்ஃபை வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணவே மாட்டாங்க, அந்த கிரைஸ்டை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அவங்க மூலமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துவாங்க, சுயத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஓகேங்களா, நான் என்ன அச்சீவ் பண்ணேன்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்து என் மூலமாக கிறிஸ்து செய்தாரு அப்படின்னு கூட சொல்லாம கிறிஸ்து தான் செஞ்சாருன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுதான் இந்த ஸ்பிரிட்டோடைய தன்மை. ஓகேங்களா, அதே மாதிரி ஃபிளஷ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த பிளஷர். இந்த உலக பிரகாரம் மனசிற்றின்பங்களுக்கு, ஆசைகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அதே அந்த ஸ்பிரிட் கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு த காட்ஸ் ஒர்க். தேவனுடைய பணிகள், தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய ராஜ்யம், அவருடைய சித்தத்தை செய்யணுங்க. அதுக்கு தான் பயங்கர வாஞ்சியா ஓடிட்டு இருக்கும். அதில் காலிங் இருக்கலாம், அதில் வந்து தேவனுடைய திட்டம் இருக்கலாம், அந்த அந்த கிரேட் கமிஷன்ஸ். ஓகேங்களா, பிரதானமான அழைப்பை அந்த இடத்துல அதுக்கு தான் ரொம்ப ஃபோக்கஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஃபிளஷ் ரிஜாய்ஸஸ் இந்த என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு சர்ச்சை வந்து என்டர்டைன்மெண்ட்டாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, நிறைய வந்து எதுக்கு சண்டே போகிறாங்க, கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம், கொஞ்சம் வந்து என்டர்டைன் பண்ணி வருவோம். மக்களை என்டர்டைன் பண்ணி விடுறதுக்கும் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி மக்களும் அந்த மாதிரி போனால் நல்ல ரிஜாய்ஸிங்காக இருக்கும், நல்லா இருக்கு, எனக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போறீங்கன்னா தென் யூ ஆர் ஆப்ரேட்டிங் இன் த ஃபிளஷ், நாட் அந்த ஸ்பிரிட். ஓகேங்களா, அதே நேரத்தில் ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா இட் 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 இஸ் எக்ஸ்பெக்டிங் த நாலேஜ் ஆஃப் காட். என்டர்டைன்மெண்ட்டுக்காக போகாது, ஆண்டவரை அறிகின்ற அறிவில் வளரணும். ஆண்டவருடைய அறிவு, ஆண்டவருடைய இந்த ஞானம், ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் அதை தான் வாஞ்சித்து கொண்டே இருக்கும். நம்மளே குறித்து இருக்காது. அதே மாதிரி ஃபிளஷ் டிசைர்ஸ் த வெல்த். அது வந்து நிறைய சேர்த்து வைக்கணும், எனக்கு இன்னும் நிறைய போதாது அந்த ஒரு போதுங்கிற மனமே இருக்காது. ஓகேங்களா, இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லி அந்த சேர்த்து வைக்கிற அல்லது அந்த அந்த அதிக ஆசை, அந்த வெல்த் மட்டும்தான் அவங்களோட ஃபோக்கஸாகவே இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஸ்பிரிட்டோட ஃபோக்கஸ் வந்து த ஹெவன்லி ட்ரெஷர்ஸ். அங்கே உள்ள காரியங்கள்,
தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள காரியங்கள், ஹெவன்லி ட்ரெஷரை எப்படியாவது சேர்த்து வைக்கணும் தான் ஆசைப்படும். இங்க பூமிக்குரிய சேர்த்து வைக்காது. அதே போல ஃபிளஷ் டிசைர்ஸ் த ஃபுட் மேல ஒரு கிரேசினஸ் இருக்கும். அதே நேரத்துல த ஸ்பிரிட் டிசைர்ஸ் அந்த இடத்துல அசோசியேஷன் ஆர் ஃபெலோஷிப். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு ஃபெலோஷிப்ல 2 பார்ட் வச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து ஒரு கேதரிங் இருக்கும். அவங்க ப்ரே பண்ணுவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை பேசிட்டு ஃபைனலா தே வில் ஹேவ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு அங்க வந்து ஒரு ஃபுட்டை சர்வ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனா யார் ஒருவர் அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் மீட்டிங்ல அந்த ஃபுட்டுக்காகவே அந்த மீட்டிங் வராங்க. நாங்க சாப்பாடு போட்டீங்கன்னா வரமாட்டாங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுட் எங்க அதிகமாக சர்வ் பண்றாங்களோ அந்த இடத்துல தான் மீட்டிங், அந்த இடத்துல ஆட்கள் கூடுறாங்க. ஏன்னா சாப்பாடு கிடைக்குது. தே கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த ஃபுட். ஓகேங்களா? தட்ஸ் வே த ராங். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபிளஷி டிசைர்ஸ் அங்க போனா எனக்கு சாப்பாடு கிடைக்குங்க அப்படின்னு வந்தீங்கன்னா யூ ஆர் ஆப்ரேட்டிங் இந்த ஃபிளஷ். அதே நேரத்துல நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக, ஓகேங்களா, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக அந்த ஃபெல்லோஷிப் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அங்க சாப்பாடு போடுறாங்களா இல்லையோ அங்க ஒரு ஐக்கியம் எங்களுக்கு வேணுங்க. தேவனுடைய சித்தத்தை நாங்க செய்யணும். தேவனுடைய அறிகின்ற அறிவில் நாங்கள் வளரணும். இப்படி எல்லாமே அவங்களுக்கு வாஞ்சிக்க முடிஞ்சதுன்னா தட்ஸ் வேர் அங்க ஆண்டவர் மகிமைப்படுறார். த ஃபெலோஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதே நேரத்துல இந்த இடத்துல வந்து செக்ஷுவல் டிசைர்ஸ் ஃப்ளஷ் ரொம்ப ரொம்ப ஆசைப்படும். ஓகேங்களா? அவங்களோட மாம்சத்தை அதாவது மாம்ச இச்சைகளுக்கு அந்த அந்த மாம்சத்தை பாவிக்கும்படியான ஒரு காரியத்தை அந்த ஃப்ளஷ் செய்யும். அதே நேரத்துல த ஸ்பிரிட் டிசைர்ஸ் த விஸ்டம். ஓகேங்களா? ஆண்டவருடைய ஞானம் எங்களுக்கு வேணும். ஆண்டவரை அறிகின்ற அறிவு எங்களுக்கு வளரணும். இதை தான் டிசைர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடியில now you can easily identify. ஓகேங்களா? am I in the flesh or in the operating in the spirit? ஓகேங்களா? நான் இன்னும் மாம்சத்துல இருக்கிறேன்னா, இன்னும் ஆவியில நான் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கிறேன்னு you can decide on yourself. ஓகேங்களா? இது ஒரு 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 ஐ ஓப்பனிங் மெசேஜா உங்களுக்கு இருக்கட்டும். ஓகேங்களா? நாம கிறிஸ்துவ ஜீவியத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை, ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. ஓகேங்களா? ஆவிக்குரிய ஒரு அந்த வழிநடத்தல் காணப்படணும். we are not walked by the flesh but we have to be walked in the spirit. ஓகேங்களா? ஆவியில நம்ம நடக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கணும். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ல உங்களை நான் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.